Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்ன பாத்தீங்கன்னா, இந்தியாவில் பேய்கள் உலாவும் ஆபத்தான ரயில் நிலையங்கள். இந்த ரயில் நிலையங்களுக்கு பின்னால் இருக்கும் கதையை பற்றி தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம். பேய்கள் திரைப்படத்தில் பார்ப்பதற்கு சுவாரஸ்யமானதாக இருந்தாலும் கூட நிஜ வாழ்க்கையில் பேய்களை பற்றி கேள்விப்படுவது அல்லது பேய்கள் உள்ளதாக கூறப்படும் இடங்களுக்கு செல்வது என்பது உண்மையில் நமக்குள் நடுக்கத்தை ஏற்படுத்துவதாகத்தான் இருக்கும். பொதுவாக சில வீடுகள் அல்லது பழைய கட்டிடங்கள் பேய்கள் உள்ள பகுதியாக கூறப்படும். ஆனால் இந்தியாவில் சில ரயில் நிலையங்களே பேய்கள் உலவும் பகுதி என கூறப்படுவது உங்களுக்கு தெரியுமா? உண்மைதான். இந்தியாவில் சில ரயில் நிலையங்கள் பேய்கள் உலவும் பகுதிகள் என கூறப்பட்டு மக்கள் அங்கு செல்வது தவிர்க்கப்பட்டு வருகிறது. இந்த வீடியோவில் பேய்கள் உள்ளதாக நம்பப்படும் ரயில் நிலையங்கள் என்னென்ன, அதன் பின்னால் உள்ள பேய் கதைகள் என்னென்ன என்றுதான் நாம் இப்போது பார்க்க போகிறோம். பெகுன்கோடர் ரயில் நிலையம், மேற்கு வங்கம். இந்த ரயில் நிலையம் மேற்கு வங்கத்தில் புருலியா மாவட்டத்திற்கு அருகில் அமைந்துள்ளது. சில ரயில்களின் வருகையின் போது நள்ளிரவில் பெண்கள் வெள்ளை நிற சேலை அணிந்து வருவதை இங்குள்ள மக்கள் பார்த்ததாக கூறுகின்றனர். இது தொடர்பாக நேரில் கண்ட சாட்சிகளும் இருந்ததாக கூறப்படுகிறது. இது குறித்து கூறப்படும் கதை என்னவெனில், இந்த பெண்கள் ஒருமுறை பெகுன்கோடர் ரயில் நிலையத்தில் ஒரு ரயில் விபத்தில் இறந்தனர் மற்றும் அவர்களின் ஆன்மா சாந்தி அடையாததால் அவர்கள் நள்ளிரவில் உலவுவதாக கூறப்படுகிறது. இந்த ஸ்டேஷனை சுற்றியுள்ள பயம் மிகவும் அதிகமாக இருப்பதால் இது பெரும்பாலும் இந்தியாவின் பேய் ரயில் நிலையம் என அழைக்கப்படுகிறது. அடுத்ததாக டோம்பவிலி ரயில் நிலையம், மகாராஷ்டிரா. இந்த ரயில் நிலையம் இந்தியாவின் மிகவும் பயமுறுத்தும் ரயில் நிலையங்களில் ஒன்றாகும். ஏனெனில் இந்த பகுதியில் ஆயிரக்கணக்கான விபத்துக்கள் நடந்துள்ளன. மேலும் ஸ்டேஷன் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் நிறைய அலறல் சத்தம் அவ்வப்போது கேட்கிறது. சிலரின் கூற்றுப்படி ஒவ்வொரு இரவும் ஒரு பெண்மணி நின்று அழுவதை காணலாம். அவர் ஏன் அழுகிறார் என்று கேட்டால் அவர் வீட்டிற்கு திரும்ப வேண்டும், ஆனால் முடியாது என்று பதிலளித்தாராம். மகாராஷ்டிராவில் உள்ள டோம்பவிலி ரயில் நிலையத்தில் இயற்கைக்கு மாறான பல நிகழ்வுகள் குறித்து ஏராளமான புகார்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதால் இந்தியாவின் மிகவும் பயங்கரமான ரயில் நிலையங்களில் ஒன்றாக உள்ளது. அடுத்ததாக சித்தூர் ரயில் நிலையம், ஆந்திர பிரதேசம். சித்தூர் ரயில் நிலையத்தின் இரு முனைகளும் மாலை நேரங்களில் வெறிச்சோடி காணப்படுவதால் சித்தூர் மக்கள் பகுதியில் அச்சம் நிலவுகிறது. டெல்லியிலிருந்து கேரளா செல்லும் ரயிலில் RPF பயனாளர்களால் தாக்கப்பட்ட ஹரிசிங் என்ற அதிகாரியின் ஆன்மா இங்கு உலவுவதாக கூறப்படுகிறது. அவரது காயங்கள் தீவிரமானதால் அவர் சித்தூர் ரயில் நிலையத்தில் கீழே இறங்க வேண்டியிருந்தது. மேலும் உள்ளூர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட 10 நாட்களுக்குள் அவரது காயங்கள் காரணமாக இறந்தார். அப்போதிருந்தே அவர் ஆன்மா நீதி மற்றும் பழிவாங்கலை தேடி ரயில் நிலையம் நடைமேடைகளிலேயே அலைந்து கொண்டிருக்கிறது என கூறப்படுகிறது. அடுத்ததாக நைனி ஜங்ஷன், உத்தரப்பிரதேசம். ஒரு காலத்தில் ஏராளமான அரசியல் அதிருப்தியாளர்கள் துன்புறுத்தப்பட்ட நைனி சிறை நைனி ரயில் நிலையத்திற்கு அருகில் உள்ளது. துன்புறுத்தப்பட்டு மறைந்த இவர்களின் பேய்கள் சூரியாஸ்தமனத்திற்கு பிறகு இந்த ஸ்டேஷனில் சுற்றி திரிவதாக நம்பப்படுகிறது. ஏனெனில் அவர்களின் ஆன்மா அவர்களின் பிற்கால வாழ்க்கையில் அமைதியை காண முடியாது. அடுத்ததாக லூதியானா ஜங்ஷன், பஞ்சாப். 2004 இறந்த சுபாஷ் என்ற முன்னாள் கணினி முன்பதிவு அமைப்பு அதிகாரியின் ஆன்மா இன்னும் இந்த நிலையத்திற்கு அடிக்கடி வருவதாக நம்பப்படுகிறது. சுபாஷ் தனது வேலையை மிகவும் நேசித்ததாகவும் அவரது மறைவுக்கு பிறகு அவரது ஆன்மா அவர் முன்பு பணிபுரிந்த முன்பதிவு மைய அலுவலகத்தில் மறைந்திருப்பதாகவும் சிலர் குறிப்பிடுகிறார்கள். லூதியானா சந்திப்பு பெரும்பாலும் இந்தியாவின் முதல் 10 பேய் ரயில் நிலையங்களில் ஒன்றாகவே இருக்கிறது. அடுத்ததாக சோகாக்பூர் ஸ்டேஷன், மத்திய பிரதேசம். இந்த பேய் ரயில் நிலையம் மத்திய பிரதேசத்தில் போபால் அருகே அமைந்துள்ளது. பிளாட்பாரத்தில் ரயில் நிற்கும் போதோ அல்லது பொதுவாக இரவு நேரங்களிலோ ரயில் நிலையத்தில் பலவிதமான குரல்களை பலர் கேட்டதாக கூறப்படுகிறது. இது ஒரு பெண்மணி வலியாலும் வேதனையாலும் அலறுவதாக இந்த மக்கள் நம்புகிறார்கள். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.